வணக்கம் நண்பர்களே. நாம சுற்றும் தலால்ல 4 குறள்கள் பார்த்துட்டோம். இப்போ 5வது குறள் பார்க்கலாம். 5வது குறள்ல வள்ளுவர் சொல்றத நம்ம பார்ப்போம். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். ஒரு சந்தர்ப்பங்கள், நம்முடைய வாய்ப்புகள், நாம ஒரு நல்ல செல்வந்தராக இருக்கும் பொழுது நாம அந்த சுற்றங்களுக்கு நாம அவங்களுக்கு சில தேவைகளுக்கு நம்ம பணங்களோ மற்ற பொருட்களோ அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த தன்மை உடையவர்களாக நாம இருக்கணும். அது இருந்தால் இதுவும் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அந்த இதை நாம செய்யணும். கொடுத்தலும் அது ஏன்னா வெறுமையா பணத்தால சுற்றங்களை நாம பிடிக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தலும் அது ஒரு இன்சொல். நாம இன்சொல் உடையவர்களாக நல்ல ஒரு நம்முடைய நாம எந்த கட்டத்திலையும் ஒருவரை கடிந்து பேசி அவங்களுக்கு மன சஞ்சலங்களுக்கு நாம ஒரு செல்வந்தனாக இருக்கும் பொழுது நம்மளை நோக்கி நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. அதனாலதான் அவருக்கு சொல்றாரு அடுத்தால, கொடுத்தலும் இன்சொலும் இன்சொலும் ஆற்றின் இந்த ரெண்டையும் நாம செய்யும் பொழுது அடுக்கிய சுற்றத்தால் தான் அப்படியே அடுக்கி பார்க்கிற மாதிரி நிறைய நம்முடைய சுற்றங்கள் எவ்வளவு ஆட்களோ அத்தனை பேர் அடுக்கி வச்ச போல அடுக்கிய சுற்றத்தான் சுற்றப்படும். அவ்வளவு பேரும் நம்மளை சுற்றி அவங்க நமக்கு நாம இப்படி ஒரு காரியங்கள் அவங்களுக்கு அந்த கொடுத்தல் அந்த கொடுத்தல் ஒருவருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய இக்கட்டான நேரங்கள் இல்லை, நமக்கு உள்ள அந்த செல்வத்தினால அவர்களுக்கு சில காரியங்கள், சில நல்லதுகளை, சில பெரியவர்கள்லாம் அவங்க அன்னதானம் நடத்துறாங்க. ஒரு இடத்துல பாக்குறாங்க, அங்க அன்னதானம் நடத்துறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த சுற்றங்களுக்கு நாம அதை செய்யறோம். அப்ப நமக்கு அந்த செல்வம் இருக்கு. அப்படி செய்யும் பொழுது அதைத்தான் அவர் அந்த கொடுத்தலும் அதே சமயத்துல இதுல மட்டும் நீங்க நிறைவடைஞ்சிடாதீங்க. இன்சொல் முக்கியம். என்னமோ பணத்தை கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்கிட முடியும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் சுற்றங்கள் நிக்காது. இன்சொல் நல்லவன், ஒரு நல்ல மனுஷன், எதுலையும் ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு ஆள் இல்லை, ஒரு அமைதியானவர். நம்ம சொல்லக்கூடியதை கேட்பாரு, அன்போட பேசுவார், எந்த கட்டத்திலையும் மரியாதை குறைவாக நடக்க மாட்டார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்சொல். இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் நிறைய சுற்றங்கள் நம்மளை சூழ்ந்து வரும். சூழ்ந்து
நமக்கு வந்து அவ்வளவு பேரும் நம்முடைய சொல்வதை கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த சுற்றம் ஒரு எனக்கு அமையும். சரி. இப்போ அந்த 5 குறள் பார்த்திருக்கோம். அடுத்தால 6வது குறள்ல என்ன சொல்றாரு?